தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Praise the Lord. 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 அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி நேயர்களே, மீண்டுமாய் இறை புகழ்ச்சி கீத நிகழ்வுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். எசேயா 49வது அதிகாரம் எருசலேம் மீட்கப்படுவதை குறித்து கடவுள் கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதை நாம் வாசிக்கிறோம். அதில் 8வது வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது: ஆண்டவர் கூறுவது இதுவே, தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உனக்கு துணையாயிருந்தேன். நாட்டை மீண்டும் நிலைநாட்டவும் பாழடைந்து கிடக்கும் உரிமை சொத்துக்களை உடைமையாக்கவும் நான் உம்மை பாதுகாத்து மக்களுக்கு ஒரு உடன்படிக்கையாக ஏற்படுத்தினேன். அப்ப மீண்டும் அவர்களுக்கு அந்த நாட்டை வழங்குவதை குறித்து, உரிமை சொத்தாக பெறுவதை குறித்து கடவுள் கொடுத்த வாக்குறுதி. அவர் அவ்வளவு பெரியவராக இருக்கிறார். பல நேரங்களில் மற்றவர்களை அடிமைப்படுத்துகிற பொழுது அவர்களை நாம் என்ன பண்ணுறோம்? அந்த இல்லத்திலிருந்து, நாட்டிலிருந்து துரத்தி விடுவதுதான் இங்கே ஒரு முக்கியமான பங்காக இருக்கிறது. இந்த நிலம் உனக்கு உரிமை இல்லை, இந்த இல்லம் உனக்கு உரிமை இல்லை என்பதுதான் அவர்களுடைய வேதனையாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, மீண்டும் கடவுளுடைய பிள்ளைகளாக அந்த இல்லத்துக்குள்ளே, நாட்டுக்குள்ளே நுழைகிற பொழுது அந்த இயற்கையே மகிழ்ந்து பாடுகிறது, அந்த இயற்கையே கொண்டாடுகிறது. இதை உணர்த்துகிற இந்த உன்னதமான பாடலிலே நாம் பங்கேற்போம். ஆண்டவரே, நீர் எவ்வளவோ பெரியவர், அழகான மகத்துவமுள்ளவர், மகிமை உள்ளவர். ஆண்டவரே, உம் பெருமையும் மகிமையும் என்ன! ஆண்டவரே, உம் பெருமையும் மகிமையும் என்ன! போர்வைக்காகவே ஒளியை கொண்டுள்ளீர், போர்வைக்காகவே ஒளியை கொண்டுள்ளீர். ஆண்டவரே, உன் பெருமையும் மகிமையும் என்ன!
ரதங்களென நல்ல மேகங்களை கொண்டுள்ளீ, காற்றுகள் உமக்கு கீழ்ப்படிகின்றன, நெருப்பும் உமது நல் ஊழியந்தானே. கூடாரமாக வானவிரிவையும் ரதங்களென நல்ல மேகங்களை கொண்டுள்ளீ, காற்றுகள் உமக்கு கீழ்ப்படிகின்றன, நெருப்பு உமது நல் ஊழியந்தானே. நீதான் பூமியின் முகத்தை உருவாக்கினீர், நீதான் பூமியின் முகத்தை உருவாக்கினீர், ஆழ்கடலை அதன் இடத்தில் நான் வைத்தீரே, ஆழ்கடலை அதன் இடத்தில் நான் வைத்தீரே. ஆண்டவரே, உம் பெருமையும் மகிமையும் என்ன? மலைகளங்கே பள்ளத்தாக்குகள் இங்கே, மலைகளங்கே பள்ளத்தாக்குகள் இங்கே, நீரூற்றுகள் வழிந்தோட, நீரூற்றுகள் வழிந்தோட, வயல்வெளியில் மிருகங்கள் அங்கே, வயல்வெளியில் மிருகங்கள் அங்கே பருக வருகின்றன, அங்கே பருக வருகின்றன. ஆண்டவரே, உம் பெருமையும் மகிமையும் என்ன? ஆண்டவரே, உம் பெருமையும் மகிமையும் என்ன? ஆண்டவரே, நீர் எவ்வளவோ பெரியவர், அழகான மகத்துவமுள்ளவர், மகிமை உள்ளவர். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. எசையா 49:14 சீயோனே, ஆண்டவர் என்னை கை நெகிழ்ந்து விட்டார், என் தலைவர் என்னை மறந்து விட்டார் என்கிறாள். பல நேரங்களில் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், நிறைய மக்கள் தங்களது வீடுகளை இழந்து, நிலபுலங்களை இழந்து அடிமையாக இருக்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர் பார்க்கிற பொழுது வேற வேற நாடுகளிலே தங்களது நாட்டில் இருக்கிற எதையும் பார்க்க முடியாமல், தங்களது குடும்பங்களை பார்க்க முடியாமல், தங்களது வயல்வெளிகளை, அந்த இயற்கையை பார்க்க முடியாமல் அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய குரல், கடவுள் எங்களை மறந்து விட்டார், கடவுள் எங்களை பார்க்கவில்லை என்பதாக இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கெல்லாம்
உறுதியூட்டுகிற ஒரு செய்தியாக எரேமியா 30:3 நாட்கள் வருகின்றன என்கிறார் ஆண்டவர். அப்பொழுது என்னுடைய மகிமையான இஸ்ரேலையும் யூதாவையும் அவர்களது அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து வருவேன். அவர்களுடைய மூதாதையருக்கு நான் கொடுத்திருந்த நாட்டுக்கு அவர்களை திரும்பி வரச் செய்வேன். அவர்களும் அதை உடைமையாக்கிக் கொள்வர். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து அந்த வாக்குறுதியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறார். உங்களை வழிநடத்துகிறார், உங்களை தொடர்ந்து பாதுகாக்கிறார். இத்தகைய ஒரு உணர்விலே எல்லாவற்றையும் இயேசுவிடம் ஒப்படைத்து நாம் இந்த பாடலை பாடுவோம். இயேசுமயம், எல்லாம் இயேசுமயம், என்னை எந்நாளும் காத்திடும் அன்பின் கரம். எல்லாம் இயேசுமயம், என்னை எந்நாளும் காத்திடும் அன்பின் கரம். எல்லாம் இயேசுமயம். மயம் பாய்ந்து வீழுகின்ற அருவி உன் அன்பு மயம். ஓடுகின்ற ஆறு உன் அருளின் மயம் பாய்ந்து வீழுகின்ற அருவி உன் அன்பு மயம். வீசுகின்ற தென்றல் உன் இன்பமயம். வீசுகின்ற தென்றல் உன் இன்பமயம். அது பேசுகின்ற மொழியே உன் கீதமயம். எல்லாம் இயேசுமயம், என்னை எந்நாளும் காத்திடும் அன்பின் கரம். எல்லாம் இயேசுமயம். மலைகள் உன் புகழின் மயம். அங்கு மூடுகின்ற பணிகள் உன் தூய்மை மயம். வானுயர்ந்த மலைகள் உன் புகழின் மயம். அங்கு மூடுகின்ற பணிகள் உன் தூய்மை மயம். ஆடுகின்ற மரங்கள் உன் அழகு மயம். ஆடுகின்ற மரங்கள் உன் அழகு மயம். வந்து கூடுகின்ற பறவை உன் காக்கும் மயம். எல்லாம் இயேசுமயம், என்னை எந்நாளும் காத்திடும் அன்பின் கரம். எல்லாம் இயேசுமயம், என்னை எந்நாளும் காத்திடும் அன்பின் கரம்.
எல்லாம் இயேசுமயம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. எசையா 49:15 பால் குடிக்கும் தம் மகவை தாய் மறப்பாளோ, கருத்தாங்கியவள் தம் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ, இவர்கள் மறந்திடினும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன். என் சுவர்கள் எப்பொழுதும் என் கண்முன்னே நிற்கின்றன. அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு வெவ்வேறு இடங்களில் மக்கள் அகதிகளாக வீட்டை இழந்து நாட்டை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் பார்த்து கடவுள் சொல்கிறார், நான் உன்னை எப்படி மறந்து விடுவேன் என்று. நீ பிறந்த இந்த இடம், நீ வளர்ந்த இந்த இடம் எவ்வளவு அழகானது. இந்த இடத்துல தான் நான் உன்னை சந்தித்தேன், இந்த இடத்தில்தான் நான் உன்னை வளர்த்தேன். அதனால அந்த இடத்திற்கு, அந்த பூமிக்கு உன்னை நான் மீண்டும் அழைத்து வருவேன். உன்னுடைய சந்ததி அந்த இடத்திலே, நீ பிறந்த இடத்திலே, நீ வளர்ந்த இடத்திலே நிம்மதியாக மகிழ்ச்சியாக வளருவார்கள் என்கிற ஒரு நம்பிக்கையை இந்த நாளிலே நமக்கு கொடுக்கிறார். எனவே அப்படிப்பட்ட அந்த பூமியை எண்ணி, நாம் பிறந்த, நாம் வளர்ந்து கொண்டிருக்கிற அந்த அற்புதமான பூமியை எண்ணி இந்த பாடலை நாம் பாடுவோம். என் தெய்வம் வாழும் பூமி இது, எத்துணை அழகு இது. என் தெய்வம் வாழும் பூமி இது, எத்துணை அழகு இது. உலகே கண்கள் திறவாயோ, உவகை இன்று காணாயோ. என் தெய்வம் வாழும் பூமி இது, எத்துணை அழகு இது. பரந்து விரிந்த உலகம், படைத்தவன் அன்பு இதயம். உயர்ந்து விரிந்த வானம், பரந்த அவர் மனம் கூறும். எங்கெங்கும் விசிடும் தென்றல் காற்றும், பொங்கிடும் நீரின் ஊற்றும். மின்னிடும் மீன்களும் ஒளி தரும் கதிரும், திங்களும் தன்னொளி விளங்கும். என்னென்ன அழகு, எங்கெங்கும் மெருகு. என்னென்ன அழகு, எங்கெங்கும் மெருகு. இயற்கையை அணுகு, இன்பம் அள்ளி பருகு. என் தெய்வம் வாழும் பூமி இது, எத்துணை அழகு இது. என் தெய்வம் வாழும் பூமி இது, எத்துணை அழகு இது.
நிறைந்த அன்புடை நெஞ்சம், நிலவென ஒளி தரும் அறிவும், மலர்ந்த முகம் தரும் அழகும், மங்கா கலைகளின் வளமும், என்றென்றும் உழைக்கும் தன்மான மாந்தர், என்றென்றும் ஒன்றாகும் கரங்கள், நீதிக்கும் நேர்மைக்கும் போராடும் குரல்கள், நிம்மதி தேடிடும் மனங்கள். என்னென்ன அழகு எங்கெங்கும் மெருகு, என்னென்ன அழகு எங்கெங்கும் மெருகு, இயற்கையை அணுகு இன்பம் அள்ளி பருகு. என் தெய்வம் வாழும் பூமி இது, எத்துணை அழகு இது. என் தெய்வம் வாழும் பூமி இது, எத்துணை அழகு இது. உலகே கண்கள் திறவாயோ, உவகை இன்று காணாயோ, என் தெய்வம் வாழும் பூமி இது, எத்துணை அழகு இது. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. என்னுடைய தெய்வம் வாழுகிற இந்த பூமி எவ்வளவு அழகானது. ஆனால் பல மனிதர்களுக்கு இது அந்நிய பூமியாக இருக்கிறது. தங்களுடைய சொந்த இடத்தையும் நிலத்தையும் இல்லங்களையும் விட்டு ஏதோ ஒரு சூழலுக்காக பிரிந்து வாழ வேண்டிய நிலையிலே கட்டாயத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிப்போமா? அன்பு தெய்வமே, இதோ பல மக்கள் தாங்கள் பிறந்து வளர்ந்த அந்த மண்ணை விட்டு, மக்களை விட்டு, உற்றார் உறவினர் நண்பர்களை விட்டு வெவ்வேறு இடங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். என்னைக்கு என்னுடைய மண்ணுக்கு திரும்புவோம், என்னைக்கு என்னுடைய மக்களை சந்திப்பேன், என்னைக்கு நான் பிறந்து வளர்ந்த அந்த இடங்களை எல்லாம் பார்ப்பேன் என்று ஏங்கி தவிக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே ஆசீர்வதியும். அன்பு தெய்வமே, நீர்தாமே வாக்களித்திருக்கிறீர், நான் உங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த நாட்டிற்கு அழைத்து செல்வேன் என்று வாக்கு தந்திருக்கிறீர். அன்பு தெய்வமே, அந்தந்த மக்கள் அந்தந்த இடங்களிலே வாழக்கூடிய அந்த அற்புதமான பாக்கியத்தை நீர்தாமே தாரும். அங்கே அவர்கள் மகிழ்ந்து தங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் அந்த அற்புதமான இயற்கையோடு கூட சேர்ந்து உம்மை ஒன்றாக நின்று வழிபடுகின்ற அந்த புனிதமான அற்புதமான பாக்கியத்தை எல்லோருக்கும் நீர் தாரும். இந்த மன்றாட்டுகளை எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.